ஒரு சின்ன குழந்தை சாப்பிட்றதுக்கு அடம் பிடிச்சிருக்கு. ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. வேறு வழி இல்லாமல் மொட்டை மாடியில் நிலவை காமிச்சு சோறு ஊட்டலான்னு அந்த அம்மா கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டே இருக்கும் பொழுது 1, 4, 5 நட்சத்திரங்களை தப்பு தப்பாக எண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த அம்மா கோவம் வந்துருச்சான். என்னப்பா நீ பாட்டுக்கு தப்பு தப்பாக எண்ணிக்கிட்டு இருக்க, 1, 2, 3 தான் எண்ணணும் அப்படின்னு குழந்தைய கோச்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூரம் இருந்து பார்த்தா அவங்க அப்பாவுக்கு சிரிப்பு தாங்கலையா. இந்த அம்மாவுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏங்க நான் தான் குழந்தைய சரி பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் எதுக்குங்க தூரம் சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கு. அதுக்கு அவர் சொன்னாராம், அந்த குழந்தை 1, 2, 3ன்னு எண்ணினாலும் 1,00,000 2,00,000 எண்ணினாலும் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணி முடிக்க போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு சரி பண்ணுற அப்படின்னு நானா யோசிச்சு பார்த்தோன்னா வாழ்க்கையில் நம்மளும் அப்படிதாங்க. எல்லா விஷயத்துலையும் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறது, நம்மளால் முடியாத விஷயங்கள் வர்ற கஷ்டங்கள் அதை எல்லாத்தையும் நம்ம நினச்சி கவலைப்படுறது, இதெல்லாம் சுத்த மடமைன்னு நினைக்கிறேன் நான். சின்னஞ்சிறிய அறியாமைகளும் தவறுகளும் மடமைகளும் வாழ்க்கையில் நமக்கு இருக்கணும். அதுதான் வாழ்க்கையின் அழகு. அதனால தான் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் அறிவோம், தமிழ் ஆர்வம்.